ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் என்னான்னு பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் ஜெரண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் வந்து எல்லாருக்குமே டவுட் இருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா இது வந்து ரொம்ப பிக் டாபிக். நம்ம எந்த விதத்தில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு இந்த டாபிக் வந்து இந்த கான்செப்ட் மறக்கவே மறக்காது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஜெரண்ட் அப்படின்றது வந்து வேறு ஒன்றுமே இல்லை, ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வர்ப். ஓகேங்களா? ஸோ ஒரு V1ஓட ஒரு ஐஎன்ஜி ஆக்ட் பண்ணும் பொழுது அது வந்து ஜெரண்ட்டாக மாறுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் போதும். அதோட தமிழ் மீனிங் எப்படி முடியும்னு பார்த்தீங்கன்னா டூ. ஓகேங்களா? தை, தில். ஓகேங்களா? டூ, தை, தில் இந்த 3 வேர்டில் தான் வந்து இந்த ஜெரண்ட்டோட முழு கான்செப்டும் அடங்கும். இதை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? அந்த டூ அப்படின்றது எப்படி முடியும்னு பார்த்தீங்கன்னா படிப்பது. ஓகேங்களா? ஸோ எழுதுவது, கேட்பது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான அந்த இடத்துல வந்து டூ அப்படின்னு முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது வந்து அந்த ஆக்ஷனில் டூ அப்படின்னு முடியும். ஓகேங்களா? சேம் அதே ஆக்ஷனில் தை அப்படின்னு முடியும். ஓகேங்களா? ஸோ அதே ஆக்ஷனில் தில் அப்படின்னு முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து ஏன்னா ஆக்ஷனில் தான் நம்ம ஏஞ்சி சேர்க்குறோம். ஓகேங்களா? இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் போதும், நம்ம ஜெரண்ட்டை வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த தில் வந்து அதே தான் போட்டிருக்கேன். எழுதுவதில், பேசுவதில், ஓகேங்களா, கேட்பதில், பாடுவதில், அந்த மாதிரியெல்லாம் இடத்துல முடிகிற இடத்துல எல்லாமே வந்து நம்ம இந்த ஜெரண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை மட்டும் நம்ம வந்து நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு கட்ஸ் வந்துடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கப்புறம் ஜெரண்ட்டை வச்சு நம்ம பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஒரு கட்ஸ் வந்துடும். கீழே நான் ஒரு மீனிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இட்ஸ் மீனிங் கம்ஸ். ஓகேங்களா? லைக் நவுன். இதோட மீனிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நவுன் போல் ப்ளே ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து ஜெரண்ட்டோட டீப் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? ஸோ ஜெரண்ட் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். ஓகேங்களா? ஸோ அது வந்து நவுனாக ஆக்ட் ஆகும். இது 2 அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் போதும். மீனிங் பார்க்கலாம். மேலே வந்து சேம் அதே தான், டூ, தை, தில் அதில் முடியும். மீனிங் வந்து ஜெரண்ட் என்பது ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பாருங்கள், வெர்புடன் ஐஎன்ஜி சேரும் பொழுது அது நவுனாக மாறுகிறது. சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் சேரும் பொழுது அது நவுனாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ரெண்டாவது. மூணாவது பாருங்கள், இந்த ஜெரண்ட்டை நாம் சப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்டாகவும் பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? இந்த ஜெரண்ட்டை வந்து நம்ம சப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்டாகவும் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம வந்து 1 by 1 தான் சொல்லின்னு போகிறோம். ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சப்ஜெக்ட்னால் நமக்கு தெரியும், ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய செயலை செய்கிறவர் தான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த செயலை செய்கிறதுக்கு நம்ம இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வெர்பை வந்து ஃப்ரண்ட்டில் போட போகிறோம். அப்படி நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டுட்டோம்னா அது வந்து அங்கே வந்து சப்ஜெக்டாக அந்த ஜெரண்ட் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதே வந்து ஆப்ஜெக்டாக, அதாவது வந்து ஆஃப்டர் வெர்பு. ஓகேங்களா? ஆஃப்டர் வெர்புக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ஜெரண்ட்டை போட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ஆப்ஜெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் தான் ஜெரண்ட் வந்து ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ மற்றபடி வந்து ஜெரண்ட்டை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ஓகேங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, இந்த வீடியோவை மட்டும் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்களன்னா நம்ம ஜெரண்ட்டை வந்து டீப் எக்ஸ்ப்ளனேஷனோட கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோவே போதும், உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வீடியோவே போதும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம்பிளுக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் டூ, தை, தில். ஓகேங்களா? ஸோ இந்த 3த்தில் வந்து டூ அப்படின்றதுல தான் இந்த ஜெரண்ட் வந்து சப்ஜெக்டாக ஆக்ட் ஆக போகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சப்ஜெக்ட் ஈக்குவல் டு ஜெரண்ட். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்டாக எப்படி ஜெரண்ட் ஆக்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், ஏன்னா நான் சப்ஜெக்ட் ஆக்ட் ஆக போது சொல்லிட்டோம். அப்போ வந்து சப்ஜெக்ட் வந்து ஒரு செயலை செய்கிறவர், அது இல்லாமல் அது வந்து ஸ்டார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வரணும். ஓகேங்களா? ஸோ ஜெரண்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் வந்து ஜெரண்ட்டாக இருக்கிறப்போ அது வெர்பு வரணும். அதை தாண்டி ஆப்ஜெக்ட் நானாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த 2 தான் ஒரு கான்செப்டில் முக்கியமான ஒரு வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ தினமும் புத்தகம் வாசிப்பது உன்னுடைய அறிவை வளர்க்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ நீ வந்து தினமும் புத்தகம் படிச்சுனே இருந்தேன்னா உன் அறிவு வந்து ஆட்டோமேட்டிக்காக வளரும் அப்படின்னு சொல்கிற இடத்துல எப்படி சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து எது வெர்புன்னு பார்க்கணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதில் வந்து எதில் தூண் முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனில் தான் தூண் முடியும். அப்போது வாசிப்பது அப்படின்னு இருக்குது. இப்போது ரீடிங் புக்ஸ் எவ்ரிடே க்ரோ யுவர் நாலேஜ். ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்? நான் ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிளே உங்களுக்கு வந்து கான்செப்ட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த தூ அப்படின்றது வந்து எதில் முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனில் முடியும். ஸோ இதில் ஆக்ஷனில் எங்கே தூன்னு முடிஞ்சிருக்கு பார்க்கணும். ஓகேங்களா? தினமும் புத்தகம் வாசிப்பது, அந்த வாசிப்பது அப்படின்னா ரீடிங். ஓகேங்களா? ஸோ ரீடிங் புக்.
எவ்ரிடே. ஓகேங்களா? ஸோ ரீடிங் புக் எவ்ரிடே அப்படின்னா தினமும் புத்தகம் வாசிப்பது. க்ரோ யுவர் நாலேஜ். க்ரோ அப்படின்றது வந்து வர்பு. ஓகேங்களா? க்ரோ யுவர் நாலேஜ். ஓகேங்களா? 2வது பாருங்கள், தண்ணீர் அதிகமாக குடிப்பது உடல் நலத்திற்கு நல்லது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர் சீசன்லலாம் நம்மளுக்கு வந்து நிறைய பேர் கோச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ சம்மர் சீசனில் வந்து தண்ணீர் அதிகமாக குடிக்கணும், வாட்டர் அதிகமாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல தான் நம்ம இந்த ஜெரண்ட்டை வந்து பேசுகிறோம். இது வரைக்கும் நம்ம இதுதான் ஜெரண்ட்டு நம்ம தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தண்ணீர் அதிகமாக குடிப்பது, அந்த குடிப்பது எதில் வந்திருக்கு பாருங்கள், ஒரு ஆக்ஷனில் வந்திருக்கு. அப்போது அதை தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் போடணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ட்ரிங்கிங் மோர் வாட்டர், அதிகமாக குடிப்பது. ட்ரிங்கிங் மோர் வாட்டர் அப்படின்னா தண்ணீர் அதிகமாக குடிப்பது இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஓகேங்களா? ஸோ அது வந்து உடல் நலத்திற்கு நல்லது. அப்போது வந்து இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஓகேங்களா? ஸோ இந்த இஸ் தான் வந்து இங்கே வந்து வெர்பாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ட்ரிங்கிங் மோர் வாட்டர் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஓகேங்களா? ஸோ நான் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 3வது பாருங்கள், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சேம். பெற்றோர்களை எதிர்த்து பேசுவது நல்ல பழக்கம் கிடையாது. ஓகேங்களா? சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அம்மா அப்பா நம்மளை எவ்வளோ தான் திட்டினாலும் செஞ்சாலும் நம்ம வந்து அவங்கள வந்து எதிர்த்து பேசக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து தூ எங்கே முடியுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். பெற்றோர்களை எதிர்த்து பேசுவது, அதில் பேசுகிறதுல தான் வந்து தூ முடியுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை தான் வந்து ஃப்ரண்ட்டில் போடணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ தூ அப்படின்றதுல வந்து இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. டாக்கிங். ஓகேங்களா? ஸோ டாக்கிங் அகைன்ஸ்ட் யுவர் பேரண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் தான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? அதுதான் வந்து ஜெரண்ட் சென்டென்ஸ். டாக்கிங் அகைன்ஸ்ட் யுவர் பேரண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் சப்ஜெக்ட். இஸ் நாட் குட் பிஹேவியர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டாக்கிங் அகைன்ஸ்ட் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னா உங்கள் பெற்றோர்களை எதிர்த்து பேசுவது இஸ் நாட் குட் பிஹேவியர். ஓகேங்களா? ஸோ அது வந்து நல்ல பழக்கம் கிடையாது. ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். நான் வந்து நிறுத்தி நிதானமாக தான் சொல்கிறேன். டாக்கிங் அகைன்ஸ்ட் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னா அது வரைக்கும் ஜெரண்ட், அது வரைக்கும் சப்ஜெக்ட். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து இஸ் அப்படின்ற ஒரு வெர்பு போடுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 4வது பாருங்கள், அதிகமாக செல்ஃபோன் பயன்படுத்துவது உன்னுடைய படிப்பிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஓகேங்களா? சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ நீ வந்து ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணாத, அது வந்து உன்னோட எஜுகேஷனை வந்து ஸ்பாயில் பண்ணும். ஓகேங்களா? சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளோட பசங்கக்கிட்டே வந்து நம்ம நிறைய கோச் பண்ணுவோம். ஸோ செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணேன்னா உன்னோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து படிப்பில் இருக்காது. ஓகேங்களா? சேம் இதெல்லாமே சேர்த்து நம்ம சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து தூ எதில் முடியுதுன்னு பார்க்கணும். அப்போ வந்து செல்ஃபோன் பயன்படுத்துதுன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? யூஸிங் த மொபைல் டூ மச். ஓகேங்களா? ஸோ நீ வந்து ரொம்ப டூ மச்சாக போகிற. ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்ஷனோடு நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து டூ மச் இந்த எங்கே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் சொல்லணும். ஓகேங்களா? யூஸிங் த மொபைல் டூ மச் ஸ்பாயில் யுவர் எஜுகேஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். அதாவது வந்து வர்புக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் ஜெரண்ட் சென்டென்ஸ். ஓகேங்களா? அதிகமாக செல்ஃபோன் பயன்படுத்துவது, யூஸிங் த மொபைல் டூ மச் ஸ்பாயில் யுவர் எஜுகேஷன். ஓகேங்களா? ஸ்பாயில் அப்படின்றது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பாயில் அப்படின்ற ஒரு வெர்ப் போடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 5வது பாருங்கள், தினமும் நடப்பது நம்முடைய உடலின் சர்க்கரை அளவை குறைக்கிறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு சொல்லக்கூடியது, அவங்க வந்து கொஞ்சம் தூரம் வாக்கிங் போனால் அவங்களுக்கு வந்து சுகர் கண்ட்ரோல் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த சினாரியோ பார்க்குறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தினமும் நடப்பது, அந்த தூ எங்கே முடியுதுன்னு பார்க்கணும். நடக்கிறதுல முடியுது. ஸோ அப்போ ஓகே, நடக்கிறதுனால வாக். ஓகேங்களா? ஸோ அது கூட ஏஞ்சி சேர்க்கணும். ஸோ வாக்கிங் எவ்ரிடே. ஓகேங்களா? வாக்கிங் எவ்ரிடே அப்படின்றப்போ தினமும் நடப்பது ரெடியூஸ் டயபெட்டிஸ் லெவல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். அந்த சர்க்கரையின் அளவை வந்து குறைக்கிறது. லெவல்ன்றது அளவு. ஓகேங்களா? டயபெட்டிஸ் லெவல். ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். வாக்கிங் எவ்ரிடே ரெடியூஸ் டயபெட்டிஸ் லெவல். ஓகேங்களா? இதில் வந்து எவ்ரிடேன்றதுக்கு நடுவில் ஸ்பேஸ் விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்பேஸ் விட்டால் மட்டும்தான் அது தினமும் அப்படின்ற அர்த்தத்தில் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வரைக்கும் நம்ம வந்து 5 பார்த்தோம். அந்த 5ல் வந்து எப்படி சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி படிச்சிட்டோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதில் எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணி வைக்கிறேன். இப்போ வந்து ஆப்ஜெக்டாக எப்படி ப்ளே ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் எதுக்கு எக்ஸாம்பிள் கம்மியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த ஒரு வீடியோவிலேயே வந்து ஜெரண்ட்டை பற்றி உங்களுக்கு முழு எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்லிடணும். அதுக்காக தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 6வதில் வந்து எப்படி ஆப்ஜெக்டாக ப்ளே ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஒரு சப்ஜெக்ட் வரணும், ஒரு வெர்ப் வரணும், வெர்புக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்ட் பதிலாக நம்ம இப்போ வந்து ஜெரண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா?
என்னுடைய அப்பா மது அருந்துவதை விரும்புகிறார். சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பா வந்து மது அருந்துவதை விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ குடிக்கிறதுக்கு எங்கள் அப்பா வந்து விரும்புகிறாரு அப்படின்றதுல நம்ம எப்படி சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, விரும்பத்துக்கு பதிலாக லைக் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ அது வந்து இங்கிலீஷில் சொல்லலாம். மை ஃபாதர் லைக்ஸ் ட்ரிங்கிங் லிக்கர். ஓகேங்களா. ஸோ ட்ரிங்கிங் ஏன் போடுறோம் அப்படின்னா, தை எதில் முடிஞ்சிருக்கு பார்க்கணும். அருந்துவது அதாவது குடிப்பது, அந்த இடத்துல வந்து நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வர்ப் வந்து போடுறோம். ஓகேங்களா. ஸோ 7வது பார்க்கலாம். என்னுடைய மனைவிக்கு சமைப்பது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து தூ ஏன் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, டூன்றது வந்து வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம டே பை டே கான்வர்சேஷனுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் மாறும். அதில் நம்ம வந்து சப்ஜெக்ட் நான் சொல்லலை, இதில் நான் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ என்னுடைய மனைவிக்கு சமைப்பது, அப்போது சப்ஜெக்ட் தான் நம்ம சொல்லிட்டோம். அப்போ இங்கே வந்து ஆப்ஜெக்டாக ப்ளே ஆக போகுது தூவில். ஸோ உங்களுக்கு தூ அப்படின்றது கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த சென்டென்ஸ் எப்படி மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மனைவி சமைப்பதை விரும்புகிறாள். ஓகேங்களா. சமைப்பதை விரும்புகிறாள். போனதில் எப்படி பார்த்தோம், என்னுடைய அப்பா குடிப்பதை விரும்புகிறார். இதில் வந்து என்னுடைய அம்மா சமைப்பதை விரும்புகிறார் அப்படின்ற இடத்துல நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ டூவே நீங்கள் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சென்டென்ஸ் இப்படி மாற்றணும். ஓகேங்களா. என்னுடைய மனைவிக்கு சமைப்பது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா. விரும்புகிறார், பிடிக்கும் எல்லாமே சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நம்ம தமிழ் வந்து ரொம்ப புனிதமானதுன்றதுனால நம்ம அப்படி மாற்றி கீற்றி பேசுகிறோம். ஓகேங்களா. ஸோ மற்றபடி வேறு எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். மை ஒய்ஃப் லைக் குக்கிங் வெரி மச். ஓகேங்களா. ஸோ வெரி மச் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா. விரும்புகிறாள், அந்தமாதிரி இடத்துல எல்லாமே வந்து நம்ம வெரி மச் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ 8வது பாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்னுடைய அம்மா கோவிலுக்கு போவதற்கு பிடிக்கும். ஓகேங்களா. கோயிலுக்கு போவது பிடிக்கும் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ எங்கள் அம்மா வந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கோயிலுக்கு போகிறது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும். ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றப்போ எவ்ரி சண்டே. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து சப்ஜெக்ட் சொல்கிறோம். மை மதர் லைக், எங்கள் அம்மா விரும்புகிறாங்க கோயிங் டு டெம்பிள். ஓகேங்களா. ஸோ கோயிலுக்கு போவது எங்கள் அம்மா வந்து விரும்புகிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு வந்து பிடிக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து போவதற்கு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து போவதுன்னு தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. எங்கள் அம்மா வந்து கோயிலுக்கு போவதை விரும்புகிறார் அந்த மாதிரி நம்ம சொல்லலாமே தவிர போவதற்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகேங்களா. போவதற்கு விரும்புகிறார் அப்படின்னா அது வந்து இன்ஃபினிட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். ஓகேங்களா. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ரெண்டுமே நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இதுக்கப்புறம் ஈஸியாக ஒரு லந்தியான சென்டென்ஸை நம்ம வந்து மேக் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதுவே வந்து தமிழில் பிக் சென்டென்ஸ், நம்ம இங்கிலீஷில் பார்க்கும்பொழுது ஈஸியான சென்டென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து 9வது பார்க்கலாம். என்னுடைய மனைவிக்கு என்னுடன் சண்டை போடுவது பிடிக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து போடுவது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. தூ தை தில் இதில் தான் வந்து ஜெரண்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் தயவுசெய்து சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா. ஏன்னா பெற்றோர்கள் சொல்கிறது தான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஒரு பாதையே. ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டெல்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் கண்டிப்பாக சொல்லித்தர மாட்டாங்க. நீங்கள் சொல்லி தந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. என்னுடைய மனைவிக்கு என்னோட சண்டை போடுவது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ என்னுடைய ஒய்ஃப் வந்து என்கிட்ட சண்டை போடலைன்னா எனக்கு வந்து கை காலே ஓடாது. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவங்க சண்டை போடுறது நம்ம லைக் பண்ணுறோம். ஓகேங்களா. சேம் அந்த இடத்துல வந்து நம்ம ஜெரண்ட் யூஸ் பண்ணுறோம். போடுவது. ஓகேங்களா. அதை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. என்னுடைய மனைவிக்கு அப்படின்றப்போ மை ஒய்ஃப் லைக் ஃபைட்டிங் வித் மீ டூ மச். ஓகேங்களா. ஸோ ரொம்ப பிடிக்கும்ன்றதுல வந்து டூ மச்ன்ற நம்ம இது வேர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். மை ஒய்ஃப் லைக் ஃபைட்டிங் வித் மீ அப்படின்றப்போ என்னுடைய மனைவி வந்து என் கூட வந்து சண்டை போடுறது வந்து லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. 10வது பாருங்கள். என்னுடைய அப்பாவிற்கு அவருடைய குடும்பத்தை நேசிப்பது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா. சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து அவரோட குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. சேம் அந்த கான்செப்டை அந்த சினாரியோவில் தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து நேச்சுரலாக இருக்கும் நம்ம எக்ஸாம்பிள் எல்லாமே. ஓகேங்களா. ஸோ நான் நியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். நேச்சுரலாக இருக்கும். அப்போ தான் வந்து ஒரு நியூ கான்செப்ட். ஏன்னா நம்ம படிக்கிறதே வந்து ஸ்போக்கனுக்காக ஸ்பீக்கிங்காக தான் படிக்கிறோம். ஓகேங்களா. அதனால் வந்து நம்ம அந்த மாதிரியான எக்ஸாம்பிள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய அப்பாவிற்கு அவருடைய குடும்பத்தை நேசிப்பது ரொம்ப பிடிக்கும். அதாவது வந்து எங்கள் அப்பா வந்து என் குடும்பத்தை நேசிக்கிறாரு. ஓகேங்களா. அவருக்கு நேசிக்கிறது பிடிக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. மை ஃபாதர் லைக் லவ்விங். ஓகேங்களா. ஸோ லவ் அப்படின்றது வந்து நேசிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதோட ஐஎன்ஜி சேர்க்குறோம். மை ஃபாதர் லைக்ஸ் லவ்விங் இஸ் ஃபேமிலி வெரி மச். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத வந்து வெரி மச். ஓகேங்களா. டூ மச் அதெல்லாம் நம்ம வந்து டவுட் வேண்டாம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து கான்செப்ட் படித்தோம்னாவே நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம 10 பார்த்துட்டோம். ஃபஸ்ட் 5 வந்து எப்படி ஆக்ட் ஆச்சு சப்ஜெக்ட்லன்னு பார்த்தோம். செகண்ட் 5 வந்து எப்படி வந்து ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆச்சுன்னு பார்த்தோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து தூ தை ரெண்டுத்துக்குமே சேம் தான். நம்ம சொல்லக்கூடிய கான்வர்சேஷனில் தமிழில் எப்படி சொல்கிறோமோ அதை பொறுத்து தான் வந்து தூவா தையா நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ பார்க்க போகிறது தில். ஓகேங்களா, தூ தை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு தில் எதில் முடியும்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வெர்ப் இருக்கணும், அட் அப்படின்ற ஒரு ப்ரிப்போஷன் நம்ம உள்ளே கொண்டு வரோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஜெரண்ட் வந்து ஒரு நவுனை ஆக்ட் ஆகுது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ப்ரிப்போஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் வரும். ஓகேங்களா, ஸோ இது ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும், நான் நியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ரிப்போஷன் வந்து எப்போவுமே ஒரு நவுனுக்கு முன்னாடி மட்டும்தான் வரும். ஓகேங்களா, ஸோ இங்கே ஜெரண்ட் வந்து நம்ம நவுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்லைட்லேயே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஸோ அப்போ ஒரு நவுனுக்கு முன்னாடி எப்படி ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இதோட டீப் எக்ஸ்ப்ளனேஷன். இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ 11வது பாருங்கள். என்னுடைய நண்பன் ஓவியம் வரைவதில் சிறந்தவன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சொல்லும் பார்த்தீங்களா. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த தை, தூ, தில் இந்த மூணுமே வந்து ஒரு ஆக்ஷனில் தான் முடியும். இல்லை தில் எதில் முடியுதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், மை ஃப்ரெண்ட் ஓகேங்களா இஸ் த பெஸ்ட் அட் ட்ராயிங். ஓகேங்களா, அந்த வரைகிறது தான் ட்ராவிங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் புரியுதா பாருங்கள். மை ஃப்ரெண்ட் இஸ் த பெஸ்ட். ஓகேங்களா, என் நண்பன் வந்து சிறந்தவன் எதில், அட் ட்ராவிங். ஓகேங்களா, அந்த ட்ராயிங் வரையதில் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துல நம்ம வந்து ஜெரண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, 12வது பாருங்கள். அவன் ஆங்கிலம் பேசுவதில் சிறந்தவன். சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது வந்து நம்ம நேச்சுரல் தமிழ் எப்படி பேசுவோம்னா அவனை வந்து இங்கிலீஷ் பேசுறதுல அவனை அச்சிக்கவே முடியாது. சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ எங்கள் சைடு நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். உங்கள் ஊர் சைடு எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா, ஸோ அவனை வந்து இங்கிலீஷில் அவனை வந்து யாருமே அச்சிக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஷார்ட்கட். இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் அவனை அச்சிக்கவே முடியாது, அவனை தட்டிக்கிற ஆளே கிடையாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவன் வந்து பெரிய ஆள், அந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து நம்ம அந்த ஜெரண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி அட் அப்படின்ற ஒரு ப்ரிப்போஷன் நம்ம போடுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஹீ இஸ் த பெஸ்ட் அட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஓகேங்களா, ஸோ அந்த எதில் வந்து தில் முடியுது நம்ம பார்க்கணும். ஸோ நான் ஏன் ஒரே வாட்டி எக்ஸாம்பிள் ரீட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணுமோ அந்த ட்ரிக்ஸை தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். மல்டிபிள் டைம்ஸ் நான் சொல்ல தான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக தான் நான் வந்து எக்ஸாம்பிளை விட நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஒரே ரீசன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய அப்பா கார் ஓட்டுவதில் சிறந்தவர். ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ எங்கள் அப்பா வந்து கார் ஓட்டுறதுல பெரிய ஆள், எங்கள் அப்பா கார் ஓட்டுறதுல யாருமே அச்சிக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து நார்மல் கான்வர்சேஷனில் நம்ம சொல்கிறது அதிகம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மை ஃபாதர் இஸ் த பெஸ்ட். ஓகேங்களா, சிறந்தவர். ஓகேங்களா, மை ஃபாதர் இஸ் த பெஸ்ட் அட் டிரைவிங் த கார். ஓகேங்களா, ஸோ அட்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸில் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ எங்கள் அப்பா வந்து கார் ஓட்டுறதுல பெரிய ஆள். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து அங்கே வந்து நம்ம அட்டுன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அட்டுன்ற ப்ரிப்போசிஷன் சூட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இது இன்னொன்று கவர் பண்ணல. ஸோ அது பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியாக அட்டுன்ற ப்ரிப்போஷனை வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிடும். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு மட்டும் இந்த கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து இந்த தில் அப்படின்றது வந்து எந்த ஆக்ஷனில் முடியுதோ அதை தான் வந்து நம்ம வந்து ஜெரண்ட்டாக மாற்றுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தூ, தை, தில் இந்த 3 கீவேர்டும் மறக்கவே கூடாது. இது வந்து யூனிவர்சிட்டி லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா, ஸோ இது வந்து உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு இப்போயே வந்து அந்த இங்கிலீஷ்ன்ற ஒரு லாங்குவேஜை நம்ம வந்து மைண்டில் வந்து இப்போயே நம்ம வந்து அந்த திணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சேம் அதை தான் நம்ம செய்கிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போதுலேருந்தே நம்ம அவங்கள வந்து க்ரோ பண்ண வைக்கிறோம். நம்ம மூலிமா போனால் தான் அது வந்து ஈஸியாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஹோம்ஒர்க் பார்க்கலாம். தினமும் ஆங்கிலம் பயிற்சி செய்வது மிகவும் நல்லது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இல்லை தூ அப்படின்னு முடிஞ்சிருக்கு. எனக்கு விளையாடுவது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து சப்ஜெக்ட் வந்துருக்கு. அப்போ இது வந்து எப்படி இங்கே ஆப்ஜெக்டாக ப்ளே ஆகுது நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து சப்ஜெக்ட் இல்லை, ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் செகண்ட் வந்து சப்ஜெக்ட் இருக்குது. எனக்கு விளையாடுவது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஏன்னா தூ வந்திருக்கு, அதை நம்ம வந்து பை ஹார்ட் பண்ணணும். 3வது பாருங்கள், என்னுடைய தங்கச்சி பேசுவதில் சிறந்தவள். ஓகேங்களா, ஸோ பேசுவதில் சிறந்தவள் இதில் வந்து தில் வந்திருக்கு. தூ, தை, தில். ஓகேங்களா, ஸோ தைன்றது நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். தை வந்து கம்பல்சரி கிடையாது, ரெண்டுத்துக்குமே தூ போட்டுக்கலாம். ஸோ ஒரு டவுட் எல்லாம் பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து நான் தை அப்படின்னு நான் வந்து தனியாக சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுத்துக்குமே வந்து தூ தான் வரும், ஆனால் அதில் சப்ஜெக்ட் வராது, இதில் சப்ஜெக்ட் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு தைன்ற கான்செப்டே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தையே ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒரு தப்பும் கிடையாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ஹோம்ஒர்க்கும் வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து எதனா எரர் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கான்செப்ட் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நியூவர்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கான்வர்சேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வீடியோ இல்லை எக்ஸாம்பிள் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். அது உங்களுக்கு வந்து உங்களோட இப்போ இருக்கிற இங்கிலீஷ் லெவல்லேருந்து நம்ம கம்பல்சரி உங்களை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ லைக் பண்ணிவிங்க. ஓகேங்களா, ஸோ லைக்
பண்ணுறது மூலிமா நம்மள மாரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். அவங்க வந்து நம்ம சேனல் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணதுக்கு நம்மளே ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி தர மாதிரி இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.